வணக்கம். ஸ்பாட்டு. இப்ப வெயில் நேரம். அடி பொழக்குது. அடி கத்திரி வேற வரப்போகுது. செம ஹாட்டு மச்சி. பாருங்க இந்த ஸ்பாட்ல இந்த நேரத்துல ஹாட்ஸ்பாட் பத்தி படத்தை பேசியே ஆகணும். ஏன் லேட்டா பேசுறேன்னு நீங்க யோசிக்கலாம். இத்தனை நாள் படம் செம சக்சஸா ஓடிட்டு இருக்கு. வியூவர்ஸ் பார்த்து படத்துக்கு வராங்க. அதாவது விமர்சனம் பார்த்து வரவங்க இருக்காங்க. வாய் வாய் வழியா சொல்ற விமர்சனத்தை கேட்டு படத்துக்கு வராங்க. முக்கியமா யங்ஸ்டர்ஸ் பயங்கர சப்போர்ட். நிறைய நிறைந்த காட்சிகள் கிடையாது. சுமாரா விஷய கூட்டம் தான். ஆனா படத்துல கண்டென்ட் வந்து புதுமை புரட்சி. இந்த புடலங்கா கூட்டு அதெல்லாம் இல்ல, புதுமை புரட்சி தான். ரொம்ப தைரியமா பல காட்சிகள் உண்டு. முக்கியமா கல்யாணம் பண்ணிக்க போற ஆண்கள் பெண் அப்படின்ற விஷயத்துல மணமகன் அப்படியே உள்டா மணமகள், மணமகள் அப்படியே மணமகனா மாறினா என்ன நடக்கும், மணமகளை மாமியார் மன்னர் குடும்பப்படுத்த நடக்கும். அந்த காட்சிகள். மாங்கல்யத்தை தாலிய ஆண் கழுத்தில் கட்டி அது தொங்க விட்டுதான் இருக்கணும். அது ஒரு விஷயம் எழுதப்படாத ஒரு சட்டம் மாதிரி அங்க பேசுறது. அதை கைட்டு வச்சுட்டு சில பேர் லேடிஸ் திட்டுவாங்க. சில பேர் சொல்றாங்க. சில வார இதழ்கள் எல்லாம் படிச்சிருப்போம் இந்த மாதிரி தாலியை கைட்டு வச்சு பண்றாங்கன்னு. அந்த சீன்லாம் அந்த மாதிரி ஆண்களும் தாலியை கைட்டு வச்சு அவங்க வீட்டுல மாமனார் திட்டுறது, அப்புறம் காஃபி போடுறது, சமையல் பண்றது வந்து என்னெல்லாம் பெண்களுக்கு பிரச்சனை வருமோ புகுந்த வீட்டுல அதெல்லாம் ஒரு ஆணுக்கு வந்தா எப்படி இருக்கும். இந்த கற்பனை காட்சிகளா கொடுத்த டைரக்டருக்கு பாராட்டுகள். இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பு அவங்க எல்லாருக்கும் பாராட்டுகள். படத்தை தந்த குழு எல்லாருக்கும் பாராட்டுகள். அந்த சீன்லாம் சூப்பரா இருக்கும். ரொம்ப கவனிச்சு பண்ணிருக்காங்க. குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுற ஒரு அப்பா, அவர் பொருத்தும் போற ஒரு கேரக்டர், மாமனார் அந்த வயசானவங்களை காட்டும் போது அவங்க கழுத்த தாலி அப்படியே அப்படி இருக்கணும். அது அப்படிதான் இருக்கும் கற்பனை. அதெல்லாம் ரொம்ப புதுமையா இருக்கும். அப்புறம் அந்த கதைக்கு என்ன முடிவு அது நல்லா இருக்கு. அடுத்து இன்னொரு கதை அதுதான் ரொம்ப ரொம்ப புரட்சி. அது சொல்லும்போதே திருப்பி தான் வருது எனக்கு. திருப்போட ஒரு அர்த்தம், அதோட ஒரு மெசேஜ் அப்படித்தானே. அதாவது யாரும் தெரியாம ரெண்டு பேரும் லவ் பண்றது. அப்புறம் தெரிஞ்சா பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி சொன்னோன்னே செம தாக்கும். அது எப்படி அண்ணன் தங்கச்சி சொல்றாங்கன்னா, பொண்ணோட அம்மா வந்து சின்ன வயசுல அதான் கல்யாண வயசுல வீட்டு விட்டு போனதுன்னு தெரியாதான். இவங்க லவ் பண்ண உடனே இவங்க போட்டோஸை பார்த்து கரெக்ட் பண்ணும்போது நான் வந்து ஒரு பெரியம்மா, அப்ப வந்து இவன் அண்ணன் எப்படி கல்யாணத்துக்கு செட் ஆகும் கேட்ட உடனே ஒரு கொஸ்டின் இருக்கும். அது அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள். அப்போ வந்து இவர் கேட்கிற கேள்வி, காதலன் கேட்கிற கேள்வி, இது எப்படின்னா கதை எப்படின்னா ஓப்பனிங் சீனு ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசரை பார்க்க கதை சொல்ல வராரு. அந்த ப்ரொடியூசர் ஒரு போன்ல ஒரு விஷயம் பேசுறாரு. அந்த சஸ்பென்ஸ் கிளைமேக்ஸ் சூப்பரா முடிச்சு அந்த முடிச்சு அவுச்சிருக்காங்க. இந்த டைரக்டர் வந்து சொல்லும்போது இன்ட்ரெஸ்டா சொல்றாரு. இடைவெளி சீன் ஒரு ட்விஸ்ட் சூப்பரா வைக்கிறாங்க. ஒரு போன் வருது. அது என்ன சொல்லிட்டியா சொல்லி அடுத்து என்ன சொல்ல போற கேட்டு இன்னும் இப்ப என்ன சொன்னோம் எல்லாமே சொல்லிட்டியா ஒரு மறந்துட்டாரு அப்படின்னு. அடுத்தது அப்பதான் நம்ம விஷயத்த சொல்ல முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு டைரக்டர். அதுக்கும் பாராட்டுகள். செகண்ட் ஹாஃப்ல புரட்சியோ புரட்சி. கவனமா கேளுங்க. அடம் சொல்லி மிஸ் பண்ணாதீங்க. செட்டிக்கு அதான் சொல்லுவாங்க 18 இயர்ஸ் அப்போ தான் உள்ள விடுறாங்க. வெளியெல்லாம் போர்டு வச்சிருக்காங்க. ஸ்கூல் பசங்க அலோவ் பண்றதுல வந்து ஏமாந்துடாதீங்க. என்னன்னா பெண்கள் பாலியல் தொழில் விஷயம் இருக்கு இல்லையா, அதை ஒருத்தன் ஆண் பண்ணா எப்படி இருக்கும், அதுக்கு பிரச்சனை என்ன வரும். அந்த சீன்லாம் அந்த டைலாக் எல்லாமே ஓப்பனா எழுதியிருக்காங்க. சில சீன் கொஞ்சம் எல்லை மீறி சொல்ற மாதிரி லைட்டா தான் நம்ம மனசுல குத்துற மாதிரியும் கொஞ்சம் ரசிகர்கள் மாதிரி கொஞ்சம் அந்த சினிமாக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அதுல ஒரு மெசேஜ் எல்லாமே நல்லா இருக்கு. நடிச்ச எல்லாருமே, நான் தனித்தனியா பேரை சொல்லல, நடித்த அனைவருமே அந்த கதாபாத்திரமா மாறி ஒரு விஷயம் புதுசா பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வெயில் காலத்துக்கு ஒரு ஏசி தியேட்டர் போனீங்கன்னா கூலிங்கா இருக்கும். படமும் மனசுக்குள்ள இதமா இருக்கும். அந்த ஆல்ரெடி ஒரு கதை சொல்லிட்டேன். ஆண் பாலியல் தொழில் செய்யற திடீர்னு ஒரு முடிவு தன்னுடைய சூழ்நிலைக்காக. அது காதலி இருந்தும் அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்குது. அது சில பேர் அதை ஜாலியா எடுத்துக்கிறாங்க இந்த காலத்துல. ஏன்னா ரசிகர்கள் விமர்சனம் கொஞ்சம் காதுல கேட்டேன். அதனால அது நம்ம ஸ்டைலு என்னதான் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ரைட்டா போட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி கேட்கும்போது அதெல்லாம் இந்த காலத்துல எவன்டா பாக்குறான் அப்படிதான் அந்த டைலாக் எல்லாம் போச்சு. இல்ல தைரியமா எடுத்திருக்காங்க பாருங்க இந்த விஷயத்த. அதுவே பாராட்டுகள். அதுல அவருக்கு ஒரு ட்விஸ்ட் வரும், ஒரு சோதனை வரும், ஒரு கோவப்படுற மாதிரி பர்சனலா ஒரு விஷயம் வரும். அப்ப அவர் அந்த வேலைக்கு உள்ள நுழைச்சவருக்கு சூப்பரா ஒரு கேள்வி கேட்பாரு. அதெல்லாம் நல்லா இருக்கும். அதுக்கு இந்த இந்த விஷயத்தெல்லாம் கதையா சொல்ற முதல்ல சொல்லுங்க. ஒரு சினிமா பட டைரக்டர் ப்ரொடியூசர் கதை சொல்றான்னு சொன்னேன் இல்லையா. அவரு கரெக்டா ஒரு கேள்வி கேட்பாரு. அது என்ன பெண்கள் செஞ்சா மட்டும் குற்றம், ஆண்கள் செஞ்சா குற்றம் இல்ல. உண்மைதானே, கேட்கிற கேள்வி கரெக்ட் தானே. நிறைய விதத்துல நிறைய பேர் சொல்லியிருப்போம். நாமளும் சொல்றேன் இப்போ. நீங்களும் இது கரெக்டா சொல்லுங்க. ஒரு பாலியல் தொழில் செய்ய சொல்லிட்டு ஒரு போட்டோ வரும் திடீர்னு. அது அவங்க மட்டும் தான் மாட்டுவாங்க. ஆண்களோட போட்டோ வராது. அப்ப அவங்க மேலே தப்பு இருக்கு இல்லையா. அப்படிலாம் போல பெரிய விஷயம் பேச வேண்டி வரும். இதோட நம்ம நிறுத்திப்போம். அளவோட நிறுத்திப்போம். நமக்கு இதுதான் லிமிட் சென்சார் நமக்கு. ஓகே. அது விவாதம் அப்படியே தொடரட்டும். நீங்க கண்டினியூ பண்ணி பேசி ஒரு ஜட்மெண்ட் கொடுங்க. மக்கள் தீர்ப்பு மகசில் அப்படி கொடுங்க. அப்புறம் அந்த கதை ஒரு ஜட்மெண்ட்ல முடியும். அப்புறம் மறுபடியும் ப்ரொடியூசர் டைரக்டர் நல்ல விஷயம் பேசுவாங்க. அவங்களுக்கு பர்சனலா ஒரு போன் வரும். அதுக்கு ஒரு கவுண்ட். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அந்த ப்ரொடியூசர் பொண்ணு இவர் லவ் பண்றாரு. அந்த ஒரு விஷயம் சஸ்பென்ஸ் ஐடியாவில கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு கதை சொல்லிட்டு ஒரு கதையை அழகா இருப்பாரு. டைரக்டர் பதிலே சொல்லுவாரு, ஒரு எமோஷனல் கதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி. அதுதான் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் டைம் பாஸ், அடல் சொல்லி கொஞ்சம் பாலியல் பிரச்சனை, பாலினம் ஆண் பால் பெண் பால் இதெல்லாம் உரிமை புதுமை புரட்சி லொட்டு லொஸ்ட் முதல்ல அதெல்லாம் ஓகே. இதுதான் முக்கியமா தேவையான ஒரு விஷயம். இப்ப எல்லாருக்கும் தேவையான ஒரு படத்துல ஒரு பாடம் அப்படி சொல்லுவாங்க.
படத்துல ஒரு பாடம் படிப்பினை வேணும். என்னன்னா, நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைகள் தங்களுடைய மழலை விளையாட்டை தவிர்த்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காகவும் இந்த வலைத்தளங்கள் நிகழ்ச்சிக்காகவும் ஏதோ ஒரு காரணம் வச்சுக்கோங்க ப்ளஸ் பாயிண்ட் அவங்கள கொஞ்சம் திசை திருப்புறாங்க, கோர்ஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயம் ஒரு பழி சொல்லு எல்லா இந்தியா ஃபுல்லா இல்ல எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கு. ஏன்னா அப்படிதான் அந்த லாங்குவேஜ் விஷயம் சூப்பரா எல்லா லாங்குவேஜ்லயும் அவங்க பேரண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி தான் அவர் காட்டுவார் படத்துல காட்சியா. எல்லா பேரண்ட்ஸும் தங்களை குழந்தைகளை அழைச்சிட்டு வர மாதிரி. இப்படி ஏன் குழந்தைகளை நீங்க போட்டு திணிக்கிறீங்க? அது ரொம்ப தவறு. அதுல ஒரு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் நடக்கும். அதை நான் சொல்லல. அது சஸ்பென்ஸா வச்சுக்கலாம். நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப மனசை பாதிக்கும். அற்புதமா நடிச்சிருப்பாரு. யாருன்னா நம்ம மெட்ராஸ் படத்துல ஒரு கலக்கினார் இல்லையா? அந்த ஒரு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச எல்லா படத்திலும் ஒரு அவர் நடிக்கிற சீன் வந்தாலே ஒரு கதாபாத்திரம் இருந்தாலே அவரை ஏத்துக்கிட்டு அதை அற்புதமா அந்த இயல்பா அது அந்த கதாபாத்திரத்துக்கு அர்ப்பணிச்சு ஆப்டா பொருத்தமா தன் நடிப்பிலையும் கொடுத்து நமக்கு ரிலேட் பண்ற மாதிரி வயசு வித்தியாசம் ஒரு குழந்தைங்க அப்பான்னா ஓகே, லவ் பண்ற கேரக்டர்னா ஓகே, அப்படி அவர் தான் நடிச்சு நம்மள வந்து ஈர்த்த அந்த கதை. இந்த கேரக்டர் தான் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச, மீதி எல்லாம் ஓரளவு புதுமுகம் தான். அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வர ஒரு கதையின் நாயகி ஒரு நமக்கு தெரிஞ்ச நடிகை தான். இவரு அதை விட ரொம்ப ஃபேமஸ். அந்த அளவுக்கு நமக்கு ரீச் ஏன்னா கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸை நம்ம கவர் பண்றது படத்துல ஒரு புத்திசாலித்தனமா ஒரு விஷயம் வைக்கிறேன் இல்லையா? யார் புதுமுகம் இவர் நடிச்சிருக்காரு சொல்றதுக்கு ஒரு விஷயம். அப்படி ஒரு அப்பாவா நடிச்சிருப்பா, 2 குழந்தைங்க. அதுல பெண் குழந்தை இந்த விஷயத்தால எப்படி பாதிக்கப்படுறா, அந்த அம்மா ஏன் அப்படி பண்றாங்க, அவர் ஷேர் ஆட்டோ ஓடுற மாதிரி, ஷேர் ஆட்டோ டிரைவர் மாதிரி ஓடுற மாதிரி அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன லவ், அந்த பாசம், அப்புறம் அந்த குழந்தை வேற லெவல்ல வயசுக்கு மீறிய சில விஷயங்கள் அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியாக செய்யற மாதிரியும் அதனால வர பிரச்சனையால என்ன நடக்குது கிளைமேக்ஸ்ல, அதுக்கப்புறம் அவர் கொடுக்குற லெசன் நேரா போய் லைவ்ல உட்காந்துட்டு பேசுற மாதிரி சூப்பர் கேள்வி டைலாக் எல்லாம் அப்படி பலார் தான் நம்மள அடிப்பாங்க. அவங்க கட் பண்றான்னு ஒரு அந்த அம்மா கோஆர்டினேட்டர் சொன்ன உடனே அதெல்லாம் முடியும் இப்பாடு விடுறா மக்கள் கிட்ட போய் தெரியட்ட உடனே அப்ப சில பேர் மனசு மாதிரி திருந்துற மாதிரி அழகா ஒரு விஷயம் வரும். அவர் மன்னிப்பு கேட்டுட்டு தயவு செய்து குழந்தைங்களை இது மாதிரி பண்ணாதீங்க, மன்னிப்பு கேட்டு ஒழுங்கா இருங்க அப்படின்னு ஒரு அழகா ஒரு சீன் முடியும். மறுபடியும் இவங்களுக்கு வந்துடும். எல்லாம் பேசிட்ட உடனே ஒரு செக் எடுத்து கொடுப்பார் ப்ரொடியூசர். டைரக்டர் எல்லாம் சொல்லிட்ட உடனே அப்போ ஒரு தன் விஷயத்தை ஓபன் பண்ணுவாரு. நான் உங்க படம் லவ் பண்றேன் அப்படின்னு ஷாக் தூக்கி போட்டு வெளியே கிளம்புடா, உனக்கு எல்லாம் இல்ல யார் அவன் அமிச்சு அது மாதிரி ஒரு ஆக்சுவல் டைலாக் வந்து சார் நான் முதல்ல தான் சார் அண்ணன் காட்சி பண்ண வந்து டைரக்டர் நீங்க சம்பளம் கொடுத்துருக்கீங்க பாருங்க அப்படின்னு அதெல்லாம் தேவையில்லை, அதுக்காக உனக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி தர முடியும், கிளம்புடான உடனே கொஞ்சம் அடக்கி வாசிச்சு மேல ஒரு டைலாக் போடுவாரு. இதெல்லாம் சரி, உனக்கு ஒரு லிங்க் இருக்கு அதை நான் சொல்லட்டுமா வெளியேன்ற மாதிரி பெட்டர் மாதிரி மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இப்படி கோச்சிக்கிறீங்க நீங்க தான் அப்படின்ற மாதிரி சமரசம் ஆகிட்டோன்னே நகைச்சுவையா படம் முடியும். அதாவது ஹாட் ஸ்பாட் படம். ஒரு மெசேஜும் இருக்கு, மனசுக்குள்ள ஒரு வலியும் கொடுத்து அதுல இருந்து ஒரு தீர்வு கொடுத்து எக்ஸெட்ரா விஷயங்கள் அடல் சொல்லி சொல்றோம் இல்லையா, அதுலயும் சில விஷயம் கொடுத்து இந்த காலகட்டத்தில் இதான் நடக்குது அப்படின்னு டைரக்டர் நமக்கு அழகா சொல்லியிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆயிட்டு இப்போ 20 நாள் மேல. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் தான் அது. தியேட்டர்ல 2 ஷோ 1 ஷோ கணக்கு இல்ல, ஒரு ஷோ போனாலும் நிறைவா இருக்கு, ஆடியன்ஸ் வராங்க. இன்னும் அதை அவங்க சொல்லி இன்னும் 4 பேர் வராங்க. அடுத்து தொலைக்காட்சியில வரப்போகுது இந்த ஓடிடின்றதை இப்ப பேசிட்டு இருக்காங்க. அடுத்து ஏதோ ஒரு சேனல்ல ரிலீஸ் பண்ணுவோம். அப்ப இன்னும் படத்துக்கு பலு அந்த ஒரு பவர் வரும். என்ன ஒண்ணு சென்சார் அந்த சர்டிபிகேட் சர்டிபிகேட்டால ஒரு சின்ன அது ஒரு லிமிட்டா அதுக்குன்ற மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணி தான் கொடுப்பாங்க. சீன்ஸ் எல்லாம் டைலாக் எல்லாம் கட் பண்ணி. அதனால தியேட்டர்ல பாக்குறது ரொம்ப நல்லது. என்னுடைய கருத்து. தியேட்டருக்கு வாங்க, இந்த படத்தை பார்த்து உங்க கருத்து நீங்க சொல்லுங்க.